நீங்க வந்து வியூக வகுப்பாளர் குறிப்பா பிரசாந்த் கிஷோர் அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க. ஆனா நீங்க விரிவா பேசுறதுக்கான டைம் கிடைக்கல. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு என்ன நிலைமைன்னு விரிவா பேசலான்ட்டு தான் நம்ம தான் தொடர்ந்து சொல்றோம். அந்த வியூக வகுப்பாளருங்கிறது வந்து சும்மா ஒரு கம்பேக்கு ஒரு ஃபேக்கு, இவங்களால எதுவுமே செய்ய முடியாது, இவங்க வந்து கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் தெரியாது, ரூமில் உட்காந்து டேட்டா பேஸில் அனலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இவங்களால வந்து கள யதார்த்தமோ கள நிலவரமோ களத்தில் ஓட்டுக்களை அறுவடை பண்ணக்கூடிய வேலையும் உங்களுக்கு தெரியாது. பீகாரை மாற்ற போகிறேன்னு வர்றாரு. அப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் வருது. பாஜகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பயன்படுறாரு. அந்த ஒரே தேர்தல் தான் 2014 2025 இப்போ நடந்து முடிந்த பீகார் தேர்தல் வரைக்கும் பாஜக எந்த வியூக வகுப்பாளரையும் பயன்படுத்தலை. ஆனா சார் திமுக கொடுத்த அமௌண்ட் ஒன்றும் சாதாரண அமௌண்ட் இல்லை, மிகப்பெரிய சொல்கிறேன். எல்லா கட்சியும் பல்ப் வாங்கியிருக்குங்க. பாஜகவிலிருந்து நீங்கள் எல்லா கட்சியும் இந்த தேர்தல் வகுப்பாளர்கிட்ட போய் பல்ப் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் வாங்கிட்டாங்க. அந்த பல்பை வந்து வாங்கினதை வந்து பாஜக கண்டுபிடிச்சிட்டான். 2014 கண்டுபிடிச்சிட்டான். ஆகா இது ஒன்றுமே கிடையாதுறாங்க போகிற ஜிக்னா வேலை அப்படி 2014 பாஜக துரத்தி விட்டுருச்சு. அதுக்கு பிறகு எத்தனை பேர் வந்தாங்க, அது நிறைய பேர் இருக்கு, பெரிய லிஸ்ட் இருக்கு. எவனையுமே சேர்த்துக்கல. பாஜக நினைச்சா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை எத்தனை கோடி கொடுத்தாலும் கொண்டு வந்துருப்பாங்க. வெளிநாட்டில் கூட கொண்டு வந்துருப்பாங்க. ஏன் கொண்டு வரல? இது ஒன்றுமே கிடையாது. இது டேட்டா பேஸ் சொல்கிறவங்க. நம்ம அலெக்ஸா டேட்டா சொல்லு அப்படின்ட்டு டேரக்டர் நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிரம்னு ஏற்றி விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பிரசாந்த் கிஷோர். சன் சுராஜ் அப்படின்னு ஒரு கட்சி பீகாரில் வச்சு ஏற்கனவே 2 பை எலெக்ஷனில் நின்னாரு. அதுலேயும் டவுசரை கழட்டி விட்டாங்க. இந்த முறை அடினாலும் அடி என்ன தம்பி இப்படி அடிக்கிறாங்கன்னு உரிச்சிருக்காங்க. அப்படியும் டெபாசிட் கல் இல்லை சார். ஓகே, உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிறேன். அவர் பண்ண முடியல. ஓகே, ஆனால் ஒரு 10 தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தார். இல்லைன்னா அதுல கூட்டம் சேருது. அதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், பிரசாந்த் கிஷோருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் கூட்டம் சேருது. இளைஞர்கள் வர்றாங்க. ஒரு படித்தவர் பீகாருக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். வர வர தேர்தல்கள் வந்து அதிகமாக வியூக வகுப்பாளர்களுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. வியூக வகுப்பாளர்கள் வந்து எந்த அளவுக்கு பங்காற்றுறாங்களோ அந்த அளவுக்கு எலெக்ஷனில் சிறப்பாக அந்த கட்சி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை வந்து கடந்த 10 ஆண்டுகள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் பலருக்கு வியூகம் வகுத்து கொடுத்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு தேர்தலில் வந்து என்ன நடந்தது அப்படின்றது குறித்தும் வியூக வகுப்பாளர்கள் குறித்தும் விரிவாக பேச போகிறோம். பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள்கிட்ட. வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே நீங்கள் வந்து வியூக வகுப்பாளர் குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் விரிவாக பேசுறதுக்கான டைம் கிடைக்கல. இப்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு என்ன நிலைமைன்ட்டு விரிவாக பேசலான்ட்டு தான் நம்ம தான் தொடர்ந்து சொல்கிறோம். அந்த வியூக வகுப்பாளருங்கிறது வந்து சும்மா ஒரு கம்பேக்கு ஒரு ஃபேக்கு, இவங்களால எதுவுமே செய்ய முடியாது, இவங்க வந்து கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் தெரியாது, ரூமில் உட்காந்து டேட்டா பேஸில் அனலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இவங்களால வந்து கள யதார்த்தமோ கள நிலவரமோ களத்தில் ஓட்டுக்களை அறுவடை பண்ணக்கூடிய வேலையும் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் பாஜக 2014 இவங்க பூரா கழட்டி விட்டுருச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பேசியிருக்கோம், நம்மளும் பேசியிருக்கோம். அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நீங்கள் நடந்திருக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அதுக்கு பிறகு 2014 தான் இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்னே அடையாளப்படுத்துறாரு. அங்கேருந்து இங்கே வந்து ஒரு சிவாஜி ரஜினி மாதிரி வர்றாரு சார். அமெரிக்காலேருந்து பீகாரை மாற்ற போகிறேன்னு வர்றாரு. அப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் வருது. பாஜகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பயன்படுறாரு. அந்த ஒரே தேர்தல் தான் 2014 2025 இப்போ நடந்து முடிந்த பீகார் தேர்தல் வரைக்கும் பாஜக எந்த வியூக வகுப்பாளரையும் பயன்படுத்தலை. அதுக்கு வேறு காரணங்கள் இருந்தால் கூட இவங்கள்ட்ட எதுவுமே கிடையாதுன்னு பாஜக புரிஞ்சிருச்சு. ஒரே தேர்தல் தான். இவங்க வந்து டேட்டாஸ் காட்டுறாங்க, அப்புறம் அந்த ஜாதி வாரி எந்தெந்த தொகுதியில் ஆள் இருக்கான்னு காட்டுறாங்க, பின்னாடி நடந்த தேர்தலுடைய இதை சொல்கிறானுங்க, சோசியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுறானுங்க. அப்புறம் எலெக்ஷன் வந்து யார் எப்படி பேசணும், என்னென்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்னென்ன பேண்ட் போடணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன கலர் வண்டியில் வரணும், எங்கே நின்று பேசணும், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறானுங்க. மற்றபடி இவங்களால எதுவுமே கிடையாது. ஆக்கப்பூர்வமாக இவங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. இவங்கள என்ன விக்கிபீடியாவில் இருக்க டேட்டாவாக இருக்குன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பாஜக 2014 கண்டுபிடிச்சது, யாரையுமே பயன்படுத்த. இன்னைக்கு வரைக்கும் பாஜக பொது தேர்தல் நடந்திருக்கு, மாநில தேர்தல் நடந்திருக்கு, உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் நடந்திருக்கு, எந்த தேர்தலுக்கும் எந்த வியூக வகுப்பாளரையும் பயன்படுத்தலை. இது வந்து பாஜக அப்போ புரிஞ்சுக்கிடுச்சு, தெளிவாக முடிவெடுத்துருச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பிரசாந்த் கிஷோர் பல மாநிலங்களில் போகிறார். அவங்க பண்ணுறது போல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாநிலத்தில் அடுத்து எந்த கட்சி வரும்னு இவங்க கெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு இவங்க கெஸ் பண்ணால் நமக்கே தெரியும், கூட்டணி பலமாக இருக்குது, அந்த கட்சிக்கு மேலே ஒரு பெருசு அதிருப்தி இல்லை, மக்கள் செல்வாக்கு இருக்குது, இந்த கூட்டணி இதை மட்டும் ஆட்சிக்கு வரணும்னு அந்த கட்சியை போய் அப்ரோச் பண்ணுறது. உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். அவங்க ஆல்ரெடி ஜெயிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு 2021 பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தார். பிரசாந்த் கிஷோர் திமுக வேலை பார்த்தார். பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு வேலை பார்க்காட்டி 2009 திமுக ஜெயிச்சிருக்கும். ஆனால் சார் திமுக கொடுத்த அமௌண்ட் ஒன்றும் சாதாரண அமௌண்ட் இல்லை, மிகப்பெரிய சொல்கிறேன். எல்லா கட்சியும் பல்ப் வாங்கியிருக்குங்க. பாஜகவிலிருந்து நீங்கள் எல்லா கட்சியும்
இந்த தேர்தல் வகுப்பாளர்கிட்ட போய் பல்ப் வாங்கியிருக்காங்க. நேரெதிராக நிற்கக்கூடிய 2 கட்சிகள் ஒர்க் பண்ணுறது தான் விமர்சனமே ஆச்சு. பாஜகவுக்கு பண்ணாரு, இங்கே ஸ்டேட்டை திமுக வந்துட்டாரு. 2 கட்சியுமே வீட்டான பல்பு வாங்கியிருக்காங்க. எல்லாரும் வாங்கிருக்காங்க. அந்த பல்பை வந்து வாங்கினதை வந்து பாஜக கண்டுபிடிச்சிட்டான். 2014 கண்டுபிடிச்சிட்டான். ஆகா இது ஒன்றுமே கிடையாதுறாங்க, போகிற ஜிகுனா வேலை அப்படி 2014 பாஜக துரத்தி விட்டுருச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ பேர் வந்தாங்க, அது நிறைய பேர் இருக்கு, பெரிய லிஸ்ட் இருக்கு. எவனையுமே சேர்த்துக்கல. பாஜக நினைச்சா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை எத்தனை கோடி கொடுத்தாலும் கொண்டு வந்துருப்பாங்க. வெளிநாட்டில் கூட கொண்டு வந்துருப்பாங்க. ஏன் கொண்டு வரல? இது ஒன்றுமே கிடையாது. இது டேட்டா பேஸ் சொல்கிறவங்க. நம்ம அலெக்சா டேட்டா சொல்லு அப்படின்னா அது வந்து இப்போ இவர் இல்லை, இந்த பேரில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் நாட் ஒன்லி பிரசாந்த் கிஷோர், எல்லாத்தையும் சொல்கிறேன் நான், எல்லாருக்கும் தெரியும் இதுதான் வேலைன்னு. அப்போ தமிழ்நாட்டுக்கு 2021 வர்றாங்க. வந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. அன்னைக்கு அந்த காலகட்டம் 2021 கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, அதிமுகவுக்குள்ள பல குழப்பங்கள் பிளவுகள் வந்து அந்த பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்குது. 2019 பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. 2021 இதுதான் எதிரொலிக்க போகுது. பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு பெரிய அளவில் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. திமுக கூட்டணியில் ஆல்ரெடி 19 பெரிய வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரியுது. இது சாதாரண ஒரு சாமானிய தாத்தாவுக்கு கூட தமிழ்நாட்டில் தெரியும். அடுத்து திமுக ஆட்சி வரப்போகுது 2021. இவங்க எங்கேருந்து வர்றாங்க வந்து ஒரு மேப் போடுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1977 இப்போ வரைக்கும் நடந்த தேர்தலை முறைகளை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு 4-5 இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு ஒரு பிபிடி போட்டு ஒரு வீடியோலாம் போட்டு காமிச்சு இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற டெல்லியை அப்படி தூக்கி இங்கே வைக்கிறோம் பாயில. இது மாதிரி இருக்குது சார். ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் வீட்டுக்கு வந்து உங்கள் பையன் இப்படியே போனான்னா தற்கொலையாக தான் போவான், என்கிட்ட கோர்ஸ் எடுத்துங்க, நான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரோம், தம்பியும் சேர்த்து கம்மி ரேட்டில். அதே தான் ஏறக்குறைய நீங்கள் சிப்ளிங்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேறு. நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் சிப்ளிங்ஸ் அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வேறு. டிஸ்கவுண்ட் இருக்கு 40% டிஸ்கவுண்ட் தரும். அது மாதிரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் ஸ்டேட் எலெக்ஷன் சேர்த்து நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். பேக்கேஜ் வந்து அப்படியே பேக்கேஜ்லாம் பண்ணுறாங்க. லோக்கல் படிக்கு வராது, இதெல்லாம் வராது. இது வந்து உள்ளாட்சி வரைக்கும் அங்கே வந்து பேக்கேஜாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருன்ட்டு அங்கே பண்ணுற அட்ராசிட்டி இருந்ததுலே அது பெரிய அட்ராசிட்டி. திமுகவில் மாவட்ட செயலாளருங்கிறது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸான விஷயம் கிடையாது. அவங்க ஓட்டை எப்படி வாங்கிடுவாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ள 5 தொகுதி இருக்குன்னா அவங்கள ஓட்டை எப்படி கேரி பண்ணுறதுன்னு தெரியும். அந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு செல்வாக்கார் அவர் வந்து அமைச்சர் இருப்பார். ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்தை அமைச்சர் இருப்பார். அமைச்சராக ஆட்சியில் இல்லாட்டியும் கூட அந்த மாவட்டத்துக்கு அவர் தான் அமைச்சர். அது 2 கழகத்துக்குமே இது பொதுவான ஒரு விஷயம் இல்லை சார். அதிமுக கூட இப்போ மாறிடுச்சு. திமுகவில் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் வந்து திருச்சினா நேரு, வேலூர்னா துரைமுருகன். அவர் ஆட்சி இருந்தால் இல்லாட்டி அந்த தொகுதிக்கு அவர் தான் அமைச்சர். மக்கள் அவர் அமைச்சர் தான் கூப்பிடுவாங்க. பெரிய கற்பனை வந்துருக்காரு சிவகங்கையில். பெரிய கற்பனை வந்து தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமா அவர் வந்து அமைச்சர் தான் சொல்கிறாங்க. அமைச்சர் வர்றாரு, அமைச்சர் போகிறாரு, அமைச்சராகவே இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறது தான். அப்படி இருக்கிற ஆளுகளவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா புதுசாக வேலைக்கு ஆள் எடுத்து அப்புறம் மிஸ்டர் பெரிய கற்பன் நாங்கள் சொல்கிறது நீங்கள் டீட்டெயில் பண்ணுறாங்க. கட்சியாக இருக்கிறவங்கலாம் கொதிச்சுட்டாங்க. திமுகவெல்லாம் யாருங்க இவங்க ஒன்றுமே புரிஞ்சுருக்கு. எனக்கு 30 வருஷமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு, இவங்க வந்து எனக்கு அரசியல் சொல்லி கொடுக்குறாங்கன்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்துச்சு. அதுக்கப்புறம் திமுகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களாம் வந்து ஏறக்கொட்டக்கூடிய வேலையை பண்ணிடுச்சு. இப்போ அந்த ஆட்கள் தான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ லேட்டஸ்ட் 24, 26 வாங்க, 25, 26 வாங்க. தமிழ்நாட்டில் இவங்க நம்பி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. யார் இது? உங்கள் விஜய். ஒரு பக்கம் ஏன் எதனால இவங்களை நம்பி அவர் எப்படி கட்சி இவங்க எப்படியாவது அவங்களை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. நேராக பனையூரில் இருந்து படுத்துருந்தோன்னா அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார வச்சிருவாங்க. ஆனால் இவர் தான் ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டாரு சார் டிவி கேக்கு. இல்லை அவங்க பிளான் முதல்ல தான். இப்போ நான் என்ன சொல்லி போனார், பீகார் எலெக்ஷன் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், பீகாரில் முதலமைச்சர் ஆகிட்டு வந்து நான் தமிழ்நாட்டில் உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன், ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கார். இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த பக்கம் பிரசாந்த் கிஷோர், அப்புறம் மன்ற நிர்வாகிகள், இதை மட்டும் வச்சு ஒரு கட்சி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 20% இருக்குங்க, அது ஆள் மனதில் இறக்கிட்டே இருக்காங்க, என் கண்ணை மட்டும் பாருங்கள் அப்படின்னு இது கட்டுவாங்கலாம். அதை மாதிரி 20% இருக்குது. தேர்தல் நேரம் இப்போ உங்கள் 25% ஆயிரும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் பனையூரில் இருக்கேன். இப்போ எங்கே இருக்கீங்க? பனையூர்லேருந்து தாண்டி நான் வந்து கோலம் நோக்கி போயிட்டு இருக்கேன். இல்லை இந்த பக்கம் வேட்ஸ் வாங்க. அப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க? நான் செக்ரட்டரியேட் நோக்கி போயிட்டுருக்கேன். 26 ஜூன் மாதம் என்ன பண்ணுறீங்க? செக்ரட்டரியேட் வாசப்பில் போயிட்டு எத்தனை பதவி ஏற்கிறீங்க அப்படின்னு இப்படியே சொல்லி அவர் பனையூரில் படுத்திருக்காப்புல 26 வந்து முதலமைச்சர் ஆக்குவாரன்னு கனவுல படுத்திருக்கு. இதெல்லாம் யார் சொன்னால் இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 20% இருக்குது, நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி பங்குன்னு சொல்லிட்டீங்களா, திமுக பல கட்சிகள் அவங்கள்ட்ட வந்துருவாங்க. அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு சர்வே எடுத்துருப்பாங்களே சார், எடுக்காமல் சொல்ல மாட்டாங்க. அதை இவங்க தான் எடுக்கிறாங்க. இவங்களே சர்வே எடுத்து இவங்க இந்த 20% இருக்குன்னு சொல்ற சர்வே யார் எடுத்தா? இவங்க தான் ஏதோ ஒரு சாம்பிள் வச்சிருப்பாங்க. சாம்பிள் இவங்க தான் கொடுக்குறாங்க.
அந்த அல்வா கடைக்கு போயிங்கன்னா சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன ஒரு வாழையில கிழிச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி 20% இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த அல்வா சாப்பிடுங்கன்னு காமிச்சிருக்காங்க. அந்த ஆள் பார்த்துட்டு ஓஹோ நம்ம வந்து ஒரே பாட்டில் எப்படி சினிமாவில் வந்து 5 இதாகிடுறோமோ அதே மாதிரி ஒரே ஆக்ஷனில் வந்து டேரக்டர் நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடும்னு ஏற்றி விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பிரசாந்த் கிஷோர். சன் சுராஜ் அப்படின்னு ஒரு கட்சி பீகாரில் வச்சு ஏற்கனவே 2 பை எலெக்ஷனில் நின்னார். அதுலேயும் டவுசரை கழட்டி விட்டாங்க. இந்த முறை அடினாலும் அடி, என்ன தம்பி இப்படி அடிக்கிறாங்கன்னு உரிச்சிருக்காங்க. அப்படியும் டெபாசிட் கால் இல்லை சார், ஓகே உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிறேன். அவர் பண்ண முடியல ஓகே. ஆனால் ஒரு 10 தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தார். அதான் செய்து. அப்போ இதில் இல்லைன்னா அதில் கூட்டம் சேருது. அதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், பிரசாந்த் கிஷோருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் கூட்டம் சேருது. இளைஞர்கள் வர்றாங்க. ஒரு படித்தவர் பீகாருக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓட்டு யாருக்கு போட்டிருக்காங்க? அதுக்கு பல காரணங்கள் இருக்காங்க. ஓட்டை வாங்கினதில் வந்து 10,000 ரூபா ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. பெண்கள் வந்து தொழில் தொடங்குறதுக்கு 10,000 ரூபா கொடுக்குறோம். வீட்டுக்கு 10,000 ரூபா ஒரு பெண்ணுக்கு. அம்மா, அப்பா, அம்மா, பாட்டி, பொண்ணு 3 பேருக்கு வச்சு 30,000 ரூபா. 30,000 ரூபா வந்து 75 லட்சம் பெண்கள் கொடுத்துருக்காங்க. 75 லட்சம் பெண்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. பீகார் மாதிரியான பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலத்தில் எப்படி வந்து அவங்க 10,000 ஒரே வீட்டை 30,000 ஆனால் எப்படி ஓட் பண்ணாமல் இருப்பாங்க? இப்போ இவர் சொல்கிறாரு, நம்ம தேசிய யாதவ் சொல்கிறாரு, நாங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வேலை வாய்ப்பு தருவேன், மாதம் 2,500 ரூபா தரேன். நீ வந்து தரதை விட இன்னைக்கு எங்கள் கையில் 10,000 இருக்கு. ஏன் ஜி ஒரு 10,000 ரூபா 10,000 கிரெடிட் ஜி மோடிஜிக்கு போடுற ஓட்டு போட்டாங்க வரிசையா. இதில் அதிகபட்சமாக ஓட்டு போட்டது பெண்கள். பீகாரில் இந்த முறை தேர்தலில் போலிங் பர்சன்டேஜில் பெண்கள் அதிகமாக போட்டிருக்காங்க. அது ஒரு காரணமாக இருந்தால் கூட தேர்தல் ஆணையத்தினுடைய பெரிய தில்முள்ளல் நிறையா இருக்குது. என்னென்னா, மொத்தம் 10 கோடி வாக்காளர் இருக்குது. 10 கோடி மக்கள் தொகை. அதில் 6,73,00,000 வாக்காளர்கள் சொல்கிறாங்க. 6,75,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்பறம் வாக்காளரோட பதிவு அதிகமாக இருக்குது. 73க்கு 2-3 லட்சம் ஓட்டு அதிகமாக இருக்குது. எஸ்ஏஆர் நல்லதா குளறுபடியா? எஸ்ஏஆரே குளறுபடி தான். எஸ்ஏஆர்னால என்ன குளறு? எஸ்ஏஆரே அதுதான் பண்ணாங்க. இது வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சு ஒரு தில்லுமுள்ளுகள். 2வது கொஞ்சமாவது போட்டுக்கணுமா இல்லையா? அதுவும் இல்லை. அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையத்தில் நடந்த தில்லுமுள்ளுகள், எஸ்ஏஆர் நடந்த குளறுபடிகள், தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அணியாக செயல்பட்டது, பாஜகவுக்காக இறங்கி ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வேலை பார்த்தது, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கிளை அமைப்புகள் இறங்கி வேலை பார்த்தது. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வேலைகள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, கிரவுண்ட் லெவலில் மைக்ரோ லெவலில் வேலை பார்ப்பாங்க. அதாவது அவங்க வந்து கட்சி ஆட்களாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலில் அப்படியே ஒரு 10 பேர் போய் உட்காந்து பெண்கள்கிட்ட அப்படியே அவங்களோட அப்படியே பேசி கொண்டு வந்து அவங்கள ஓட்டரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்புக்கு பல கிளை அமைப்புகள் இருக்குது. அந்த சேவா, இந்த சேவா, அப்படியே அன்மன் சேனா அப்படின்னு பல பேரில் இருக்குது. அவங்க எல்லாமே கிரவுண்டில் இறங்கி வேலை செய்வாங்க. ரொம்ப அர்ப்பணிப்போட தீவிரமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி கிரவுண்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் காங்கிரஸ் கிடையாது, ஆர்ஜேடிக்கு இருக்குது. இருந்தாலும் கூட இந்த மைக்ரோ லெவலில் வேலை செய்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி ஆட்கள். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அது ஒரு காரணம், தேர்தல் ஆணையம் ஒரு காரணம், எஸ்ஏஆர் ஒரு காரணம். இருந்தாலும் கூட இவர் ஏதாவது இவருடைய 20% அதே 20% அங்கேயும் சொன்னாங்க. இதே அல்வாவை ஆக்கி காமிச்சாங்க, சாம்பிள் அல்வாவை ஆக்கி காமிச்சாங்க. 20% உன்னை விடலையா? ஆமாம், எனக்கும் சொன்னானுங்களே 20% வாங்கன்னு சொன்னானுங்களேன்னா அதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் சொன்னானுங்க. எல்லா இடத்துலையும் டெபாசிட் போச்சு. அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். இப்போ அவர் வந்து கேட்பாரா சார் அவங்க எம்ப்ளாயிஸ்ட்டை, இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கொடுத்தீங்க நம்ம கம்பெனிலேருந்து, யார் கட்சியாளர்களை கேட்பாரா, ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸை கேட்பாரா? எல்லாத்தையும் கேட்பாரு. ஏன் தோற்று போயிட்டோன்னு. நீ கொடுத்த டேட்டாவை நானும் கொடுத்தேன்பா. அவன் நீ தான் டேட்டா கொடுத்த, இந்த டேட்டாவை நான் உனக்கு சொன்னேன், நானும் அப்போ எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல வியூக வகுப்பாளரை பார்க்கலாம். ஆமாம், பிரசாந்த் கிஷோர். வத்தி போன கடல்லாம் ஆறுதல் படுவதற்கு அந்த கடலையே வத்தி போச்சு. எங்கே போவார்? இந்தியாவின் முதல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். அப்படியா சார்? ஆமாம், இந்தியாவில் முதல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, மற்ற ஆட்கள் இருப்பாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு பிராண்ட் வச்சது வந்து கடை வந்து நம்மால் தான். பத்திரிகையாளர்களும் நீங்கள் சொல்கிறவங்களும் என்னன்னா விசுவாசமாக இருப்பாங்க. முந்திலாம் எண்ணெய் கடைக்கு எண்ணெய் வாங்குறோம், சின்ன பிள்ளைக்கு எண்ணெய் வாங்குறது கடைக்கு போவோம், எண்ணெய் கடைக்கு போவோம். தூக்குவாளி இல்லாட்டி பாட்டில் கொண்டு போனால் எண்ணெயை அளந்து ஊற்றுவாங்க. அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதை பிராண்ட் ஆக்குனாங்க. இந்த பிராண்ட் எண்ணெய் அந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிராண்ட் ஆக்குனது வந்து பிரசாந்த் கிஷோர். அந்த பிராண்டவே இன்னைக்கு செதைச்சிட்டாங்கிறது தான் பீகார் மக்கள் ரொம்ப தெளிவாக காசை வாங்கிட்டு எந்த விதமாக முன்னாடி வர்றதை யோசிக்கிறது இல்லை, பின்னாடி வரைக்கும் யோசிக்க. அன்னைக்கு என்ன நடக்குது வாழ்க்கையை தத்து சொல்லுவாங்கல்ல, அந்த தத்துவத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது பீகார் மக்கள் தான். முன்னாடி என்ன நடந்துச்சு, 20 வருஷம் நிதிஷ்குமார் வந்து வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சார், அந்த மாநிலத்தை எவ்வளோ இதாக வச்சிருக்கிறாருங்கிறத யோசிக்கிறதில்ல. தேசிய யாதவ் வந்து இந்த பீகாரை வந்து மாற்றிடுவார்
அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஜெனரேஷன் போகும், அதையும் மாத்திரம். இன்னைக்கு எனக்கு 10,000 கொடுத்தியா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயா, கையில் இருக்கிற அந்த பிரசன்ட்டை தான் பார்க்குறாங்க. நாளைக்கு வர கலாக்காயோட இன்னைக்கு வர பலாக்கா மேலையா போயா அப்படின்ட்டு ஓட்ட போட்டு போயிட்டாங்க. பூரா பெண்கள் பூரா ஒரு வீட்டில் இருந்தானா 3 பொம்பளை இருந்தானா 30,000, 4 பேர் இருந்தாலும் 40,000 மொத்தமாக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு என்ன பண்ணுவாங்க, பயந்துருப்பாங்க, அலறிருப்பாங்க. ஐயோ 30,000 வந்துச்சு. இது ஒரு மாதம் இவர் வேலை கொடுத்து போய் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு. ஆமாம், இவர் ஒரு மாதம் வேலை கொடுத்தா எனக்கு சம்பளம் ஏற்றி கொடுப்பாரான். நான் ஒரு மாதம் வீட்டுக்கு வேறத்துக்கு வேலை கொடுத்தாருன்னா ஓட்டு போடணுமா நாங்கள், நீ எதுக்கு ஓட்டு போடுறது, சும்மா இருக்கிறதுக்கு 10,000 கொடுக்குறாரியா என் தலைவன், போடியா ஓட்டுன்னு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் இடத்துல அணையா எல்லாம் போச்சு. இந்த இந்த அறிகுறியில் இடையில கூட்டத்தில் போய் சிக்குன ஆடு மாதிரி சன்சுராஜ் கட்சியை காலி பண்ணிட்டாங்க, பிரசாந்த் கிஷோர் காலி பண்ணிட்டாங்க. ஆனால் நல்ல பிரைட்டாக இருக்கும் சார், எல்லோ கலரில் அவங்களுக்கு பார்த்தாலே அவங்களுக்கு தான் தெரியுமே. தூரமாக இருந்தாலும் தெரியும், எல்லோ கலரு பச்சை கலர்னு போட்டால் தூரமாக இருக்கிறப்ப தெரியுங்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. தூரமாக பார்த்துட்டு போயிட்டாங்களே, ஓட்டு போடலையே. அது இது இவிஎம்ல கலர் இல்லையோ அதனால தெரியலன்னு நினைக்கிறேன். இவிஎம்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான், அதான் போடாம இருக்காங்க என்னன்னு தெரியல. இது ஏன் சொல்றேன்னா, கூட்டம் உங்கள் வாக்குகளாக மாறாது, கூட்டம் ஓட்டுகளாக மாறாது. இங்கே கிரவுண்ட் வேலைன்னு ஒன்று இருக்கு, வடிவல் சொன்ன ரத்த பூமி. அது இங்கே குழாயை திறந்தா பணம் தான் கொட்டும். அதை செய்யறதுக்கு வேலை வேணும், அதுக்கு செய்யறதுக்கு கட்டமைப்புகள் வேணும், அதை செய்யறதுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், அதை செஞ்ச முன்னாடி உள்ள அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் வேணும். நீங்கள் ரீல்ஸ் போட்டு ஓட்டு வாங்கிட முடியாது, மீம்ஸ் போட்டு ஓட்டு வாங்கிட முடியாது, கூட்டத்தை காமிச்சு ஓட்டு வாங்கிட முடியாது. அதை தாண்டி ஒரு அரசியல், கிரவுண்ட் லெவல் அரசியல் இருக்குது, கள அரசியல் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து உங்களை வெற்றி வாய்ப்புகளை கொண்டு போய் சேர்க்கும். கள அரசியல் ஒன்று இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும். இதுதான் யதார்த்தம்ங்கிறது தான் நம்மளை போன்றவர்கள் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதில் வந்து சாம்பிளாக ஒருத்தர் வந்து அங்கே வந்து ஒரு பரிசோதனை முடிச்சுட்டு வர்றாரு. வந்து இவரை வந்து இங்கே திருப்பி வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இவர் ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீ விஜய் என்ன செய்ய போகிறாரு தெரியல. ஆனால் சார் இந்த இவருடைய கட்சி மட்டும் தவேகா மட்டும் இல்லாமல் இன்னுமே திமுக அதிமுகவும் ஏதோ ஒரு லெவலில் வந்து உள்ளூர் வியூக வகுப்பாளர்கள் அட்லீஸ்ட் நம்பி தானே சார். அப்போ இவரை மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. உள்ளூர் வியூக வகுப்பாளர் அந்த வட்டச்செயலாளர் தான். இல்லை கம்பெனிஸும் தனியாக வச்சிருக்காங்க, இப்போ வச்சிருக்காங்கல்ல, இப்போ வச்சிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க சம்பளத்தை குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களுக்கு பாஜகவுக்கு எவ்வளோ கேட்ட 100 கோடி வா வா என்ன செய்ய போகிறேன், ஜெயிக்க வைக்க போகிறேன். ChatGPT தான் ஃபுல்லாக போட்டு மரியாதையே சொல்கிறேன், பாதி சம்பளத்தை கம்மியாக வாங்கிட்டு போயிரு. அங்கே உன்னுடைய சீனியர் ஒருத்தனே வந்து என்ன பொறிச்சு எடுத்துருக்காங்க அங்கே அப்படின்னு. நீ 2 கட்சிக்கு வீக வைப்பாளர்களை வந்து பொழப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வரக்கூடிய காலத்தில் நடக்கும். திமுக அதிமுகவை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய வியூக வகுப்பாளர்கள் வந்து அந்த கட்சியினுடைய அடிமட்ட வட்ட பகுதிகள் இருக்க வட்ட பிரதிநிதி, வட்ட பொருளாளர், வட்ட செயலாளர், அவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவன் டீட்டெயிலாக சொல்லுவான். இந்த வார்டில் 150 ஓட்டு இருக்குது, இந்த 150 ஓட்டில் வந்து நமக்கு 100 ஓட்டு விழுந்தா 50 ஓட்டு அந்த பக்கம் விழுகும், அந்த 50 ஓட்டு எப்படி வாங்கணும்னு நமக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த கிரவுண்டில். அதான் ஒரிஜினலான வியூக வகுப்பாளர்கள். ஆனால் இங்கே இப்போ டேபிளில் உட்காந்துக்கிட்டு, ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு, லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு, வீடியோவை பார்த்துக்கிட்டு, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, அது வந்து என்றைக்கும் கை கொடுக்காதுங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கு. இதுக்கிடையில் வந்து நம்ம தாவேக்கா அண்ணன்மார்கள் தம்பிமார்கள்லாம் போய் நாங்களும் அரசியல் கட்சி தான், எங்களை ஏன்டா கூப்பிட மாட்டேங்குன்னு லெட்டர் வச்சிருக்காங்க. எனக்கு அதை பார்க்குற வேலைக்கு வச்சு வடிவேல் ஒரு படத்தில் பேங்கில் கொள்ளையடிக்க பார்ப்பல, கொள்ளையடிச்சு போனே என்ன பண்ணுவோம், எதுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் பேங்க் கொள்ளையடிக்கிறோம், நீங்கள் பேங்கை கொள்ளையடிக்க வந்திருக்கோம்னு எழுதி கொடுங்க. எலி படத்தில் தப்பாக எழுதுவாங்க, வாங்கி பார்த்துட்டு தப்பாக எழுதிருக்கீங்க, சரியாக எழுதிட்டு வாங்க. ஏன் நான் கொள்ளையடிக்க வந்தேன்னா பரிச்சு எழுத வந்தேன்யா, என்னையா என்னை படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நேரடியாக போய் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட, தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷனில். அவர் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கொடுக்க வேண்டிய லெட்டரை எலெக்ஷன் கமிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் கட்சியாக இருந்தால் அது அங்கீகரிச்சுக்கிறோம் தம்பி, முதல்ல சரியாக எழுதிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் முன்னெடுப்பு நல்ல முன்னெடுப்பு, அதையா என்கரேஜ் பண்ணலாம்ல. அது சரியாக எழுதணுமா இல்லையா, நீ பேங்க் கொள்ள அடிக்கிறதா ரெண்டாவது பார்க்கலாம். நீ தப்பு இல்லாமல் எழுது முதல்ல. எலெக்ஷன் கமிஷனர் யார், எலெக்ஷன் ஆஃபீஸர் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு கட்சியான அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு அரசியல் கட்சியாகவே பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக உங்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க, எங்களை நீங்கள் கூப்பிடுங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் வாங்கி பார்த்துட்டு சரியாக எழுதிட்டோம், எனக்கு கூப்பிடணும், திருப்பி கொடுத்தேன். திருப்பி கொடுத்தேன். இது ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னென்ன பார்க்குறப்ப விஜய்க்கெல்லாம் யோசிப்பாப்புல, நம்மளை குருநாதனுக்கு இந்த போட்டு போடுறாங்களே பீகாரில், நம்மளை எந்த மாதிரி இங்கே புளிய போடுறாங்கன்னு தெரியலையே. அப்படி ஒரு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலத்திலேயே நம்ம குருநாதனை போட்டியிருக்காங்களே, நம்மளை இங்கே என்ன செய்ய போகிறாங்கன்னு விஜய் யோசிச்சிருப்பார். இதுக்கிடையில் இந்த தேர்தல் கமிஷனில் போய் நாங்கள் போன காமெடியெல்லாம் கூட இப்போ இடையில நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு தேர்தல். சித்தாந்த ரீதியான ஒரு பெரிய ஒரு வேலையை வந்து 2 பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவிற்கு தமிழ்நாடு மிக மிக முக்கியமான மாநிலமாக இருக்குது. தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்றினால்தான் வரலாறை அவர்கள் மாற்றி எழுத முடியும். இங்கிருந்தால் நம்ம வரலாறு தொடங்குறது, கீழடியிலிருந்து தான் இந்திய வரலாறு தொடங்குன்னு நம்ம சொல்கிறோம். இல்லை கீழடி கிடையாதுங்க, அது சரஸ்வதி நாகரிகம்,
நம்ம கீழடி நாகரிகம்ன்றோம், அவங்க சரஸ்வதி நாகரிகம்ன்றாங்க. வரலாற்றை இங்கே வந்து தொடங்கணும் அப்படின்னா, மாற்றி எழுதணும்னா தமிழகம் அவர்களுக்கு தேவை. அதை அவங்க என்ன முயற்சி வேணாலும் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு எஸ்ஆரை கொண்டு வருவாங்க, தேர்தல் ஆணையத்தை கொண்டு வருவாங்க, வாக்குப்பதிவு எந்திரம், கட்சிகளை உடைப்பது, எல்லா விதமான வேலைகளையும் செய்வாங்க. அதை மீறி தமிழ்நாடு இன்னைக்கு ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில், போராட்டத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் ஆதரவும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? பீகாரில் என்ன நடக்குது, இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஓகே சார், நான் வியூக வகுப்பாளர்கள் குறித்து இன்னும் பேசணும்னா கூட பேசிகிட்டே இருக்கலாம். ஒருத்தர் பற்றி முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் பேசுவோம். நன்றி சார்.